ஸோ நம்ம ஃப்ரெண்டு ஆக்சுவலாக நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாரு. சரி ஓகே ரேஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். ஸோ யூடியூப் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு ஹேவ் த 4th சோலோ இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வெரி டைம் சூன். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 பேமெண்ட் கிட்ட வந்திருக்கும். எஸ் மேபி பேங்காக் ஆர் மேபி தாய்லாந்து. எஸ் அங்கே போவோம். லெட்ஸ் கோ. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஎஸ் ரேசிங் கோர்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணனால இந்த ரேஸ் வைக்கிறாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்டு ஆக்சுவலாக நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாரு. சரி ஓகே ரேஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். அண்ட் உங்களுக்கும் அப்படியே காட்டலான்னு சொல்லிட்டு. ஸோ ரேஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க. ஸோ யூ கேன் see that. ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லைனாக பார்த்தீங்கன்னா வண்டி போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் பின்னாடி காட்டுங்க. இந்த ட்ரேடிங் தான் பண்றல. நான் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு வச்சிருக்கேன், துபாய் போறேன், சோலோவா அங்கங்க ட்ரிப்பு போறேன். அண்ணன் மாமாவை பிடிக்கவே முடியறது இல்ல. இப்போ நீ வந்து இப்போ என்ன எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். ட்ரேடிங்னா நம்பலாமா நம்பக்கூடாதா, கிடைக்குமா கிடைக்காதா, காசு கொட்டுமா கொட்டாதா? எனக்கு கொட்டணும். எனக்கு நீ என்ன பண்ற, என் காசெல்லாம் உனக்கு நான் தரேன். நீ அது இன்ட்டு 3x 5x பண்ணி நீ கொடுத்தனா. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்மோரில் உள்ள மியூசியமுக்கு வந்திருக்கோம். ஸோ நான் உள்ளே போய் மியூசியமில் என்ன இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து ஃபஸ்ட் பேமெண்ட் வந்திருக்கு. ஸோ அதோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மியூசியமை பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மியூசியம் பார்த்தாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 மியூசியம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ 6 மியூசியமில் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் போகும்போது இது போல் ஸ்டாம்ப் அடிப்பாங்க. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால. ஸோ யூடியூப் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ 6 மாதம் முன்னாடி நான் புது சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது யூடியூப் பேமெண்ட் அவ்வளோ சீக்கிரமாக வராது. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 6 மாதத்தில் லைக் ₹1 கூட வராமல் வீடியோ போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் யூடியூப் தரமாட்டாங்க. சில எலிஜிபிலிட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ வேணும், அண்ட் பார்த்தீங்கன்னா வியூஸ் இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் அந்த எலிஜிபிலிட்டியில் நீங்கள் லைக் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் மானிட்டைஸ் பண்ணிடுவாங்க சேனலை. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 to 6 மாதம் ஆச்சு மானிட்டைஸ் ஆகிறதுக்கு. யூடியூப் மானிட்டைஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மாதம் ஆச்சு. ஸோ ஒரு மாதமே எனக்கு பேமெண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 21, 26 அது போல் வரும். ஸோ எத்தனை பேமெண்ட் இப்போ வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா, ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 பேமெண்ட் கிட்ட வந்திருக்கும். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து எவ்வளோ பேமெண்ட் வந்ததுன்னு சொல்ல முடியாது. அண்ட் இந்த பேமெண்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா நான் அம்மாவுக்கு ஒரு கோல்டு வாங்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுட்டு ஷூட்லாம் பண்ண போயாச்சு. ஆனால் லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு ஷாப்பில் ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால கோல்டு வாங்க முடியல. ஏன்னா நான் கோல்டு வாங்குறது ஓகே, ஆனால் லைக் என்னால் ஷூட்டும் பண்ண முடியாது. ஸோ அண்ட் தட் இஸ் வை முடிஞ்சால் நான் கோல்டு ஷாப்பில் இன்னொரு ஷாப்பில் பெர்மிஷன் கேட்டு அடுத்த ப்ளாகில் போடுறேன் கோல்டு வாங்குறது. ஸோ அந்த காசு அப்படியே தான் இருக்குது. அதை கன்ஃபார்மாக கோல்டு தான் வாங்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேமெண்ட்டில் அம்மாவுக்கு கோல்டு வாங்கி தரது தான் ஒரு நல்ல இதுவாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் மியூசியம் போகலாம். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ 18,921 அதாவது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 சப்ஸ்கிரைபர்ஸில் நம்ம 19,000 சப்ஸ்கிரைபர்ஸ் செட் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் எவ்ரி சிங்கிள் ஒன். நம்ம ரொம்பவே கம்மியான இதில் இவ்வளோ தூரத்துக்கு க்ரோ ஆகிருக்கும் கம்மியான டைமில். ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு பண்ணணும். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். லைக் இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. இந்த காண்டாக்ட், அதாவது உங்ககிட்ட எவ்வளோ காண்டாக்ட் இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க.
அதாவது ஒரு சின்ன கோட் கேட்டிருப்பீங்கல்ல, யுவர் நெட்வொர்க் இஸ் நெட்வொர்த் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பேரை தெரியுமோ அதுதான் உங்களுடைய ரியல் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இந்த கான்டாக்ட் வச்சு என்னால் ஒரு சின்ன பெனிஃபிட் எடுக்க முடியுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு நான் ஒரு ரியல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேளுங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு ஹேவ் த 4th solo international trip very time soon. Yes, maybe Bangkok or maybe Thailand. எஸ், அங்கே போவோம். இப்போ தான் அந்த கான்டாக்டோட ஒரு மெயின் அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் காலேஜில் இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கார். ஸோ அவரோட கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிருச்சு காலேஜ் போனதுனால. அண்ட் இப்போது பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த பிஸ்னஸ் இருக்குல்ல, ஸோ அடிக்கடி பார்த்தீங்கன்னா காசு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் லோன் அந்த மாதிரி. ஸோ என்கிட்ட இருக்கும்போது நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிஸ்னஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு காசு தேவைப்பட்டது அப்படின்னா காசு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது. ஸோ யார் காசு தராங்களோ அவங்களுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. லோன் மாதிரி தான், பேங்க் எப்படி லோன் தரும், ஸோ அதே போல் தான் பேங்க் மூலியமாக போய் லோன் வாங்குறது பதிலாக இது போல் நம்ம தேர்ட் பார்ட்டி மூலியமாக வாங்கிக்கலாம். ஃப்ரெண்டு கொடுக்குறதுல தப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃப்ரெண்டை வச்சு நான் அந்த ஃப்ரெண்டை பிடிச்சதுனால என்கிட்ட எப்போல்லாம் ஒரு ஃப்ரீ அமௌண்ட் இருக்கோ நான் இது போல் அவர் கொடுத்துருவேன். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா 1 month 2 month இன்டர்வலில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் தருவார். நான் எவ்வளோ காசு தந்தனோ ஸோ அதுக்கு ஈக்குவலாக இன்ட்ரெஸ்ட் தருவார். லைக் மணி இஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ. என்னுடைய காசு பார்த்தீங்கன்னா எனக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. என்னால் ஒர்க்கே பண்ணாமல் மணி மேக் பண்ண முடியுது. ஓகேங்களா? இது உங்களுக்கு ஸ்கூலில் சொல்லி தருவாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியல. லைக் மணி இஸ் ஒர்க்கிங் ஃபார் அஸ், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது. இப்போ உங்ககிட்ட காசு இருக்குது அண்ட் அந்த காசை வச்சு நீங்கள் ஒரு மணி மேக் பண்ணீங்க அப்படின்னா யுவர் மணி இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ. சிம்பிள். ஸோ யாரில் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அதெல்லாம் தாண்டி இந்த காசை வச்சு நான் போகும்போது அந்த ட்ரிப்பே எனக்கு ஓரளவு கம்மியான பட்ஜெட்டில் தான் வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மேபி இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போவோம் பேங்காக். ஸோ மேபி அப்கமிங் விளாக்ஸில் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ் பார்ப்பீங்க. எனக்கு என்ன ஒரு ஆசைனா அங்கே போய் ஐஃபோன் வாங்கணும், சீப்பாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லென்ஸ் வாங்கணும் கேமராக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராப்பராக இன்டர்நேஷ்னல் விளாக் ஷூட் பண்ணணும். லைக் இந்த மாதிரி கை வச்சுக்கிட்டு ஷூட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஒரு பிளேஸாக காட்டுவாங்கல்ல. ஸோ அது போல் உங்களுக்கு ஃபுல் பேங்காக், ஃபுல் தாய்லாண்ட் அப்படியே சுற்றி காட்டணும். ஸோ அது எனக்கு ஆசை. எஸ், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வீடியோ 5 வீடியோஸ் போட்டேன். இன்னும் ஒரு வீடியோ மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. 4 வீடியோ போட்டேன், இன்னும் ஒரு பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே தேங்க்யூ. உங்களுக்கு யாருன்னா ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபுல் கோர்ஸ் நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதை போய் பார்த்துருங்க. ஐ வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பை பாய். எஸ், நம்ம அடுத்த இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறோம். ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. எஸ்.